மைக்கேல் ஆஞ்சலோ தன் வாழ்நாளில் பாதியை ஓவியத்திற்காகவே உழைத்தார். மைக்கேல் ஆஞ்சலோ தன் வாழ்நாளில் பாதியை ஓவியத்திற்காகவே உழைத்தார். அவர் காலத்திலும் சிலர் காரியத்தோடு தான் பிழைத்தார். மைக்கேல் ஆஞ்சலோ தன் வாழ்நாளில் பாதியை ஓவியத்திற்காகவே உழைத்தார். அவர் காலத்திலும் சிலர் காரியத்தோடு தான் பிழைத்தார். தன் வாழ்நாளில் அவரும் பல அவமானங்களை சந்தித்தார். ஆனால் அவர் எதையும் ஆக்கபூர்வமாக சிந்தித்தார். தன் வாழ்நாளில் அவரும் பல அவமானங்களை சந்தித்தார். ஆனால் அவர் எதையும் ஆக்கபூர்வமாக சிந்தித்தார். சிற்பம் செதுக்குவதுதான் அந்த மாமேதையின் வேலை. அவரையும் கவிதை எழுதவும் வைத்தது அவரின் மூளை. சிற்பம் செதுக்குவதுதான் அந்த மாமேதையின் வேலை. அவரை கவிதை எழுதவும் வைத்தது அவரின் மூளை. வெண்கல சிலை வடிப்பதும் அவருக்கு கைவந்த கலை. சிற்பக்கலைக்கு அந்த மாமேதைதான் தலை. பேதுருவின் பேராலயமும் அவரின் கைவண்ணம்தான். புனித பேதுருவின் பேராலயமும் அவரின் கைவண்ணம்தான். அந்த ஞானியின் மேனியும் பொன்வண்ணம்தான். புனித பேதுருவின் பேராலயமும் அவரின் கைவண்ணம்தான். அந்த ஞானியின் மேனியும் பொன்வண்ணம்தான். ஆஞ்சலோ தன் வாழ்நாளில் 13 திருத்தந்தையர்களை கண்டார். அவரின் அண்ணனும் ஒரு அருள் தந்தை என்பதால் அவரோடும் அமர்ந்து உண்டார். ஆஞ்சலோ தன் வாழ்நாளில் 13 திருத்தந்தையர்களை கண்டார். அவரின் அண்ணனும் ஒரு அருள் தந்தை என்பதால் அவரோடும் அமர்ந்து உண்டார். ஆஞ்சலோ மன்னர் தாவீதுக்கும் வடித்தார் ஒரு சிலை. அவர் வடித்த சிலைகளுக்கெல்லாம் வியாகுல அன்னையின் சிலைதான் தலை. ஆஞ்சலோ மன்னர் தாவீதுக்கும் வடித்தார் ஒரு சிலை. அவர் வடித்த சிலைகளுக்கெல்லாம் வியாகுல அன்னையின் சிலைதான் தலை. ஆஞ்சலோ வடித்த சிற்பத்தில் அவரை கவர்ந்தது மோசேயின் மோன நிலை சிற்பம். சிலைகளுக்கு உலகில் ஈந்தளிக்கிறது கற்கள்தான் கற்பம். சிலைகளை உலகிற்கு ஈந்தளிக்கிறது கற்களின் கற்பம். சிஸ்டன் தேவாலயத்தில் விண்ணகத்தையும் நரகத்தையும் நம் கண்முன் காட்டுகிறது மைக்கேல் ஆஞ்சலோவின் வண்ண ஓவியம். அது பூமியில் வாழ்வோருக்கு வானுலக வாழ்வை காட்டும் வானுலக காவியம். மைக்கேல் ஆஞ்சலோ பிறந்தது இத்தாலி உள்ள பிளாரன்ஸ் நகரம். அந்நகரம்தான் இத்தாலி தேசத்தின் சிகரம். மைக்கேல் ஆஞ்சலோ பிறந்தது இத்தாலியில் உள்ள பிளாரன்ஸ் நகரம். அந்நகரம்தான் இத்தாலி தேசத்தின் சிகரம். திருமணம் முடிக்காத ஆஞ்சலோ துறவரவாசியும் அல்ல. இறையாசி பெற்ற அம்மாமேதை இல்லறவாசியும் அல்ல. திருமணம் முடிக்காத ஆஞ்சலோ துறவரவாசியும் அல்ல. இறையாசி பெற்ற அம்மாமேதை இல்லறவாசியும் அல்ல. இம்மாமேதை ஆலய நற்பணிக்கே அர்ப்பணித்தார் தம்மை. கடவுளும் இம்மாமேதையை தன்பணிக்கு அனுப்பி வைத்தார் தான் உண்மை. ஆஞ்சலோவின் தூரிகையில் இருந்ததெல்லாம் வண்ண மை.
ஆஞ்சலோவின் தூரிகையில் இருந்ததெல்லாம் வண்ண மை, ஓவியமும் சிற்பமும் அவர் கைகளில் இருந்ததே மெய். ஆஞ்சலோவின் தூரிகையில் இருந்ததெல்லாம் வண்ண மை, ஓவியமும் சிற்பமும் அவர் கைகளில் இருந்ததே மெய்.